இருக்க? பீட்சா. சரி, படிச்சு வளர்ந்த பிறகு என்ன வருவ? என்ன வேலைக்கு போறதுக்கு ஆசைப்படுற? டாக்டர். டாக்டர் வேண்டாமா, நீ ஊசியா போட்டுட்டு இருக்கணும். வேற? கலெக்டர். கலெக்டரா? கலெக்டர் வேண்டாண்டி, ரொம்ப அலைச்சலடி. வேற? டீச்சர். டீச்சரா? கத்திக்கிட்டே இருக்க நமக்கா, வேண்டாம். வேற? ஃபயர் என்ஜின். ஃபயர் இன்ஜின்ல உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் வேண்டாம், தீ பிடிக்கும் போனே கஷ்டம், மாட்டிக்கிட்டேன்னா தீ பட்டும். வேற? போலீஸ். ஓடிட்டே இருக்கணும் மணி, போலீஸு திருடனை பிடிக்க. வேண்டாம். வேற? அப்ப என்னது? சொல்லு, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை சொல்லு, நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி. போட்டிங். போட்டிங்கா? மறைஞ்ச தண்ணிக்குள்ளே விழுந்துரும் மணி. வேண்டாம். வேற? சொல்லு. செல்லிங். ஆ? செல்லிங். செல்லிங்கா? என்ன செல்லிங்? ஃபோன். ஃபோன் செல்லிங்கா? ஃபோனெல்லாம் இப்போ வெடிச்சிருது மக்கா, அது வேண்டாம். வேற ஏதாவது வேலை பாரு. என்னோட ஃபோன். நீ ஒரு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போற ஆசைப்படுற, எந்த வேலைக்கு போற? கலெக்டர். திரும்பமா அலைச்சலுமனே. வேண்டாம். நான் பேங்கு இதெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பைசா வந்துட்டே இருக்குல்ல, உட்காந்து இப்படி என்டர் பண்ணா போதும்ல. பீஸா கடை வைக்க போறியா? எல்லாம் தின்னு திருவேடி. வேண்டாம், நீ எல்லாம் தின்னு தீப்ப. ஒரு கஸ்டமர் இப்போ வந்து ஒரு சிக்கன் பீஸா ஆர்டர் பண்ணுது, அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அதை நீ தின்னுபிடுவ. கஸ்டமர் கேட்பாங்க, நான் ஆர்டர் போட்ட பீஸா எங்க? இருங்க மேடம், ரெடி ஆகிட்டு இருக்கு. திரும்பிய ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, நீ தின்னுபிடுவ. திரும்ப கேட்பாங்க, நான் ஆர்டர் போட்ட பீஸா எங்க? இருங்க மேடம், இப்போ வரும். வேற? சொல்லு. ஏசி செல் பண்ணுவேன். ஏசி செல் பண்ணுவியா? அது இப்பவுமே நீ செல் பண்ணலாமே, நீ இதுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். அதுக்கு படிச்சு என்ன வேலை பார்க்கணும், அதை சொல்லு. படிச்சு நான் ஒரு பெரிய கார் ஃபைட்டரா இருப்பேன். கார் ஃபைட்டரா? கார் ரேசரா? ரேஸ் போறியா? சரி, அது ஓகே, அது ஹாபி. வேலை என்ன பார்க்க போற? சம்பாத்தியத்தை என்ன பண்ண போற? நான் கேண்டி செல் பண்ண போறேன். எல்லாம் செல் பண்ணணும். செல் வாங்குறதுக்கு சொல்லுண்டி. நம்ம வாங்குறதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்கணும்? ஏதாவது ஒரு நல்ல, உங்க மேம்கிட்ட சொல்லுவேன், நீ சொல்றதெல்லாம் ஒரு நல்ல வேலைன்னா என்ன வேலை பார்ப்ப? நான் பேப்பர். பிண்டி ஃப்ரை. ஏர் ஃப்ரையரில் எப்படி வெண்டைக்காய் பொரியல், லேடி ஃபிங்கர் ஃப்ரை ஆர் பிண்டி ஃப்ரை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டேன். சால்ட்டு போட்டுட்டு அடுத்தது என்ன போடலாம்? இப்போ காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். பெப்பர் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். ஜீரகப்பொடி கொஞ்சமாக, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போது ஆப்பிள் சைடர் வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றின போதும் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம். இனி நாம் கொஞ்சம் தயிர் சேர்க்கணும், கடலை மாவு சேர்க்கணும், அரிசி மாவு சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போது கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இப்போ கிளறிக்கிறேன். நன்றாக கிளறி கொடுக்கவும். இப்பொழுது தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டேன்.
இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இனி ஒரு அரை ஸ்பூன் ஆயில் மட்டும் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஏர் ஃப்ரையரில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம். இனி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்படி போட்டு அடி துள்ளணும். அப்படின்னா கண்டிஷனாக வந்துட்டுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அது வரைக்கும் இருக்கட்டும். 4 நிமிஷம் வரும். இப்போது டைமர் முடிஞ்சுது. எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்துடலாம். Switch it off, then open it. Wow, crispy. Let's try. ஆயிலே இல்லாமல் கிறிஸ்பியாக வெண்டைக்காய் பொரியல்.